ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம் பாலகாண்டம் சர்க்கம் 57. விஸ்வாமித்திரர் பிரம்ம தேஜஸை பெறுவதற்கு தென் திசையில் தவம் இயற்றுதலையும் அப்போது சரீரத்துடனே ஸ்வர்க்கம் செல்ல விரும்பிய திரிசங்கு மன்னவன் வசிஷ்டரால் மறுக்கப்பட்டு அவரது புத்திரர்களிடத்தில் சென்று வேண்டினதையும் சதானந்தர் கூறுதல். ராமா, பிறகு விஸ்வாமித்திரர் வசிஷ்ட முனிவர் மீது கொடிய பகை பாராட்டி கடும் தவம் புரிந்து சித்தி பெறுவதற்காக தமது மனைவியுடன் கூடி தென் திசைக்கு சென்று ஆங்கு அவிஷ்யந்தர், மதுஷ்யந்தர், திருடநேத்திரர், மகாரதர் என்ற புதல்வர்களை பெற்றனர். தவநிலையில் 1000 ஆண்டு நிரம்பிய பின்பு நான்முக கடவுள் வந்து காட்சி தந்து இத்தவத்தின் பயனாக நீ ராஜ ரிஷி ஆயினை என்று உரைத்து மீண்டு சென்றனர். பிரம்ம ரிஷி என்கிற பட்டம் பெற வேணும் என்று தவம் புரிந்த தமக்கு ராஜரிஷி என்கிற அந்த பட்டம் சிறிதும் மகிழ்ச்சியை தராததினால் வெட்கம் கொண்ட இவர் மீண்டும் கொடுந்தவம் புரிய தொடங்கினர். அக்காலத்தில் விஸ்வாக குலத்தவனான திரிசங்கு என்கிற மன்னவன் ஒருவன் மிகச்சிறந்த தர்மிஷ்டனாயிருந்து இப்போதுள்ள மானிட உடலுடனே சொர்க்கம் சென்று இன்பம் நுகர வேண்டும் என்ற விருப்பமுடையவனாய் அதற்காக ஒரு யாகம் நடத்த வேண்டி அவ்விருப்பத்தை வசிஷ்ட முனிவரிடம் சென்று விண்ணப்பம் செய்து கொண்டனன். அண்ணனும் நடத்த இயலாதென்று வசிஷ்ட முனிவர் சொல்லிவிட அவரது புத்திரர்கள் இருக்கும் இடம் தேடி சென்று தென் திசையில் கடும் தவம் புரிந்து கொண்டிருந்த அவர்கள் 100 வரையும் கண்டு வணங்கி வந்த காரியத்தை விண்ணப்பம் செய்து உங்கள் தந்தையான வசிஷ்டரால் விளக்கப்பட்ட அடியேன் மீது மிகவும் கருணை புரிந்து நீங்கள் யாவரும் ஒன்று கூடி எப்படியாவது யாகத்தை நிறைவேற்றி இவ்வுடலுடன் யான் ஸ்வர்க்கம் சென்றேனாம்படி செய்வித்து மிக்க புகழ் பெறுவீர்களாக என்று மிகவும் வேண்டிக் கொண்டனர். ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம் பாலகாண்டம் சர்க்கம் 59. திரிசங்கு மன்னவன் விரும்பியபடி யாகத்தை செய்விக்க முயன்ற விஸ்வாமித்திரர் இதை நிந்தித்த மகோதயர் முதலானவர்களுக்கு சாபமிட்டதை சதானந்தர் ராமனுக்கு கூறுதல். ராமா, இன்னனும் திரிசங்கு மன்னவனால் யாசிக்கப்பட்ட விஸ்வாமித்திரர் மிக்க அன்புடனே அஞ்சேல் என்று கைகவித்துக் கொண்டே மறுமொழி கூறினர். வேந்தே, நீ மிகவும் தர்மிஷ்டன் என்பதை நான் அறிவேன். உனக்கு நான் சரணமாகின்றேன். இனி நீ சிறிதும் அஞ்ச வேண்டா. அப்படியே யாகத்தை நடத்தி வைக்கின்றேன். அதற்காக மகரிஷிகள் எல்லாரையும் நான் வரவழைக்கின்றேன். யாகம் நடைபெறலாம். குரு சாபத்தினால் கிடைத்த இந்த சண்டால உருவத்தோடு கூடவே நீ ஸ்வர்க்கம் சென்று சேரும்படி நான் செய்விக்கின்றேன் என்றார். உடனே தமது புத்திரர்களை அழைத்து யாகத்திற்கு வேண்டிய சன்னாகங்களை குறையறச் செய்யும்படி கட்டளையும் இட்டனர். சிஷ்யர்களை அழைத்து ரிஷிகள் முதலானவர்களை இந்த யாகத்திற்காக அழைத்து கொண்டு வரும்படி ஆக்ஞை செய்தனர். அழைக்கும் போது யாராவது அலட்சியமாக எது சொன்னாலும் அதை அப்படியே தம்மிடம் தெரிவிக்க வேண்டும் என்றும் கட்டளை இட்டார் விஸ்வாமித்திரர். அப்படியே அனைவரும் அழைத்து வருமாறு ஆங்காங்கு சென்ற சிஷ்யர்கள் பல தேசங்களில் போய் தெரிவித்து விட்டு திரும்பி வந்தார்கள். விஸ்வாமித்திரரே, உமது கட்டளையின்படி எல்லாரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். வசிஷ்டருடைய குமாரர்கள் 100 வரும் மகோதயர் என்கிற ஒருவரும் சீற்றத்தோடு சில வார்த்தைகள் சொன்னார்கள். அதாவது, யாகம் செய்து வைக்கும் அதிகாரம் பிராமணனுக்கு உள்ளதாயிருக்க சத்திரியன் இதை செய்து வைக்கிறானோ, அதுவும் சண்டாளனுக்கு செய்து வைக்கிறானோ, இது எப்படி நடக்கின்றதோ பார்ப்போம். அந்த யாகத்தில் கொடுக்கப்படும் ஹவிஸை தேவர்களும் ரிஷிகளும் என்னென்னம் கொள்ளுகின்றார்களோ பார்ப்போம் என்றனர் என்று விண்ணப்பம் செய்து நின்றனர். அது கேட்ட விஸ்வாமித்திரர் மிகவும் கோபமடைந்து என்னிடம் தூஷணை செய்த துராத்மாக்கள் நீராகி ஒழிய வேண்டும். அவர்கள் இப்போதே காலுபாசத்தால் கட்டுண்ட யமன் மனையில் புகுந்து வெகு காலம் பிணத்தை பிடுங்கி தின்பவர்களாய் இருக்க வேண்டும். முஷ்டிகர்கள் என்கிற இழிகுலத்தோர்களாகி நாயின் மாமிசம் தின்பவர்களாய் இவ்வுலகங்களில் திரிய வேண்டும். மகோதயன் என்பவன் என்னை தூஷித்ததற்காக வேடனாக பிறக்க வேண்டும் என்று இவ்வாறு சாப மொழிகளை செய்தனர். ராமன் கதை கேளுங்கள். ஸ்ரீ ரகுராமன்
रामाय रामभद्राय रामचन्द्राय नमः। ఈ జగమంతా రామమయం రామ 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 రామ